ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா, 1/2 kg சிக்கன் வச்சு சிம்பிளாக எப்படி கிரேவி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஒரு கடாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கு இடையில் நான் எப்போதுமே என்ன ரெசிபி செஞ்சாலும் மசாலா தனியாக ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் சைட் பை இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா மட்டும் போதும். இந்த மசாலா சிக்கன் கிரேவிக்கு இந்த மசாலா மட்டுமே போதும். இப்போது பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேருங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மசாலாவில் மட்டன் மசாலா சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. மசாலாவை சேர்த்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா அதே கிண்ணத்தில் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கனையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ ஒரு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தா திக்கான கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும். பாருங்கள், நான் வேக வச்சுட்டேன். திக்கான கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம் அந்தளவுக்கு பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எதுவும் பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.